அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறை நம்பிக்கையாளனோ அல்லது இறை நிராகரிப்பவனோ மரணித்து விட்டால் மன்னரை வாழ்க்கை என்பது நிச்சயம். மரணித்தவர்கள் அனைவரும் உலகம் அழியும் வரை மன்னரை வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் என்பது இறை நம்பிக்கையாளர்களாகிய நாம் அனைவரும் அறிந்த ஒரு விஷயம்தான். அப்படிப்பட்ட மன்னரை வாழ்க்கையில் இறை நம்பிக்கையாளனுக்கும் இறை நிராகரிப்பவனுக்கும் நடக்கக்கூடிய நிகழ்வதான் நம்ம இன்னைக்கு வீடியோவை பார்க்க போறோம். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மறக்காம பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிங்க. ஒரு இறை நம்பிக்கையாளனோ அல்லது இறை நிராகரிப்பவனோ மரணிக்கும் போது அவனுடைய மரண தருணம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்முடைய சேனல்ல ஏற்கனவே நம்ம வீடியோவா கொடுத்துருக்கோம். அந்த வீடியோ நீங்க பார்க்கலையா, உங்களுக்காக கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், அதுல போய் செக் பண்ணி பாருங்க. இப்போ இறை நம்பிக்கையாளனோ அல்லது இறை நிராகரிப்பவனோ மரணித்து விட்டால் அவனை அடக்கம் செய்யப்பட்ட பின் அவனுடைய மன்னரை வாழ்க்கை எப்படி இருக்கும்? இதோ உங்களுக்காக. ஒரு அடியார் கபரில் அடக்கம் செய்யப்பட்டு அவருடைய தோழர்கள் திரும்பிச் செல்லும் போது அந்த அடியார் அவர்களது செருப்பின் ஓசையை செவியேற்பார். அப்போது இரு மலக்குகள் அவரிடம் வந்து அவரை எழுப்பி உட்கார வைத்து, இந்த மனிதரை பற்றி என்ன கருதி கொண்டிருந்தாய் என்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து கேட்கப்படும். அவர் இறை நம்பிக்கையாளனாக இருந்தால் இவர் அல்லாஹ்வின் அடியாரும் தூதருமாவார் என்று நான் சாட்சியம் கூறுகிறேன் என கூறுவார். அவரிடம், நீ கெட்டவனாய் இருந்திருந்தால் உனக்கு கிடைக்கவிருந்த நரகத்தில் உள்ள உனது இருப்பிடத்தை பார். நீ நல்லவனாக இருப்பதால் அல்லாஹ் இதை மாற்றி உனக்கு சொர்க்கத்தில் இருப்பிடத்தை ஏற்படுத்தியுள்ளான் என கூறப்படும். இரண்டையும் அவர் ஒரே நேரத்தில் காண்பார். அவருக்கு அவருடைய மன்னரை விசாலமாக்கப்படும் என்று நம்முடைய பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஒருவேளை அந்த அடியான் நயவஞ்சகனாகவோ அல்லது நிராகரிப்பவனாகவோ இருந்தால் இரு மலக்குகள் அவனிடம் வந்து, இந்த மனிதர் விஷயத்தில் நீ என்ன கருதி கொண்டிருந்தாய் என்று கேட்கப்படும் போது, எனக்கொன்றும் தெரியாது, மக்கள் சொல்லிக் கொண்டிருந்ததையே நானும் சொல்லிக் கொண்டிருந்தேன் என கூறுவான். உடனே, நீ அறிந்திருக்கவும் இல்லை, குரானை ஓதி விளங்கியதும் இல்லை என்று கூறப்படும். மேலும் இரும்பு சுத்திகளால் அவன் கடுமையாக தாக்கப்படுவான். அப்போது அவனை அடுத்திருக்கும் மனிதர்களையும் ஜின்களையும் தவிர மற்ற அனைத்துமே செவியுறும் அளவுக்கு அவன் அலறுவான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். சுபஹானல்லாஹ். இது போன்ற நிலையிலிருந்து இறைவன் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. குல்லு நஃப்ஸுன் தாயிகத்துல் மௌத். ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும். இவ்வுலகில் நாம் இறை நம்பிக்கையாளர்களாக வாழ்ந்து நம்முடைய மரணத்திற்கு பின் நம்முடைய மன்னரை வாழ்க்கையில் நம்முடைய பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அழகான முறையில் சாட்சியம் அளித்து இறைவன் இறை நம்பிக்கையாளர்களுக்கு அளிக்கக்கூடிய அழகான மன்னரை வாழ்க்கையில் நாமும் ஒருவராக இருந்து இன்ஷா அல்லாஹ் மன்னரை வாழ்க்கையிலும் மறுமை வாழ்க்கையிலும் இறைவன் நம் அனைவருக்கும் இன்பத்தை அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அதாபில் ஜஹன்னம வ மின் அதாபில் கப்ர். இறைவா, நான் உன்னிடம் நரகத்தின் வேதனையிலிருந்தும் கபரின் வேதனையிலிருந்தும் வ மின் ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத்
வாழ்வு மற்றும் இறப்பின் சோதனையிலிருந்தும் வமின் ஷர்ரி ஃபித்னத்தில் மஸீஹ் தஜ்ஜால் தஜ்ஜாலால் ஏற்படும் குழப்பத்தின் தீங்கிலிருந்தும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன்.